உலகத்துல எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் இருந்தாங்க, எல்லாத்துக்குமே பயங்கரமான இல்ம கொடுத்தான். தில்க ருசுல் ஃபஸல்னா பாஸுக்கும் அலா பாஸ். எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பலரை காட்டி அல்லாஹ் தஆலா சிறப்புகளை கொடுத்திருக்கான். இப்ப ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய இல்மு அதிபதி தளபதியாக்கனா, அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஹிக்மத்து கொடுத்தான். ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா, பூமியில ஷைத்தான் அப்படியே வந்து உலாவறான். அந்த சமயத்துல ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு மருமகன் ஹஜரத் ஃபாத்திமா ஸுஹ்ராவுடைய கணவர். இப்ப அவருடைய இல்மு, அவருடைய கல்வி ஞானம் உலகத்துக்கு யாருமே ஈடு கிடையாது. நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனா யாராவது வந்து மஸ்அலா மசாயிகள் கேட்டாங்க அப்படின்னா, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹஜரத் அலி கிட்ட போங்க, சரியான தீர்ப்பு வழங்குவார் அப்படின்னு. அல்லாஹ் அக்பர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்து வந்த வார்த்தைகள் என்ன? என்னுடைய மருமகன் ஹஜரத் அலி எந்த தீர்ப்பு செய்தாலும் சரியான முறையில செய்வாரு. அவ்வளவு ஹிக்மத் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அது வந்து மக்கா மதீனால பயங்கர பிரபலம். இப்ப ஷைத்தான் வந்து எல்லா மக்கள் பேசுறத பார்த்துக்கிட்டு, சரி பார்க்கலாமே, நம்மளை விட பெரிய ஹிக்மத் ஆகிருக்கு, அல்லாஹ் என்ன மலக்குமார்களுக்கு தளபதி ஆகனா, எல்லா விஷயத்தெல்லாம் எனக்கு கத்துக் கொடுத்தா, நான் பூமியில சஜதா செய்யாத இடமே கிடையாது. அப்படி இருக்கும் சமயத்துல ஹஜரத் அலி என்னை விட பெரியவரா? உன்னை இன்சான் பாய், மை ஜின்னு, மை ஷைத்தானு, ஆனா நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவன் மண்ணால் படைக்கப்பட்டவன், என்ன அவ்வளவு ஹிக்மத் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரா? பாத்துறலாம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பார்த்திருக்கிறார். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு சம்பவம் வருது, அதாவது ஒரு பஞ்சாயத்து வருது. என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, இந்த பூமியில நடக்கிறது தான் சகஜம் தான். அது கணவன் மனைவி ரெண்டு பேருமே, ரெண்டும் சஹாபிங்க, சஹாபி பெண்மணி, ரெண்டு பேருமே நல்ல வெள்ள வெள்ளையேன்னு இருக்கிறாங்க, நல்லா வெள்ள வெள்ளையேன்னு இருக்காங்க. சவுதிக்காரங்க பத்தி சொல்ல தேவையே இல்லை, நல்ல கலர். அவங்க குழந்தை வந்து பார்த்தா கருகருன்னு இருக்கிறான், குழந்தை பார்த்தா கருகருன்னு பிறந்திருக்குது. இப்ப என்னாச்சு அப்படின்னா, அந்த சஹாபிக்கு கணவருக்கு சந்தேகம், இது எனக்கு பிறந்த குழந்தை அல்ல. என்னது? இது எனக்கு பிறந்த குழந்தை அல்ல. ஏன் கலர் என்ன, இவன் கலர் என்ன, ஏன் பொண்டாட்டி கலர் என்ன, இவன் கலர் என்ன, இல்ல இது எனக்கு பிறந்தது கிடையாது. இது வந்து என் மனைவி யாருக்கிட்டயோ தப்பா நடந்திருக்கிறா, அதுக்கு பிறந்த குழந்தை, ஹராமான குழந்தை இது அப்படின்னு மனசுல ஒரு சஞ்சலத்தை உண்டாக்கிட்டான். யாரு? ஷைத்தான். பார்க்கலாம் இதுக்கு என்ன தீர்ப்பு செய்யறாரு பார்க்கலாம். மனசுல ஷைத்தான் என்ன செஞ்சான், ஒரு சூழ்ச்சியை செஞ்சு அது ஹஜரத் அலி கிட்ட போகுது. போன உடனே ஹஜரத் உமர் கிட்ட போகுது. முதல்ல யார்கிட்ட போகுது? ஹஜரத் உமர் கிட்ட போகுது. போன அவரு பார்த்துட்டு மண்டையை சொல்லிட ஆரம்பிச்சிட்டாரு, என்னடா இது வித்தியாசமானது இருக்கு, இதை எப்படி வச்சு நம்ம தீர்ப்பு செய்ய முடியும்? அவரு வீரத்துல பயங்கரமான ஆளு. யாரு? ஹஜரத் உமர். நான் புத்திக்கு உடம்புக்கு நீங்க இது ஏதாவது வேலை கொடுத்தா செய்வேன், புத்திக்கு வேலை கொடுத்தா நம்மளால அது முடியாத பாவா அப்படின்னு நேரா அவங்க கணவன் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஹஜரத் அலி கிட்ட போனார். விஷயத்தெல்லாம் சொன்னார், இப்படிப்பா அப்படி. ஹஜரத் அலி கேட்டுக்கிட்டு இவ்வளவுதான விஷயம், இந்த குழந்தை உனக்கு பிறந்துச்சா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே அப்படி. ஆமாங்க. ஆனா அடிக்கடி சொல்றான் ஹஜரத் அலிக்கு முன்னாடி கூட, இந்த மனைவி என் மனைவி தான் இவன், இவன் வந்து யாருக்கிட்ட இவன் வந்து தப்பா நடந்து விபச்சாரம் செஞ்சிருக்கிறா, அதுல பிறந்த குழந்தை தான் இது, எனக்கு பிறந்த குழந்தை இல்ல அப்படின்னு அடிக்கடி சொல்ல அந்த பெண்மணி அழுகுறான். என்ன பெண்கள் எதை இருந்தாலும் சகிச்சுக்குவாங்க, தன்னுடைய கற்பை பத்தி சந்தேகப்பட்ட சகிக்க முடியாது. ஏன்னா நம்பிக்கையே தான், கணவன் மனைவியை நம்பணும், மனைவி கணவனை நம்பணும், இதுதான் வாழ்க்கை. இப்ப மனைவியை நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்மணி அழுதுகிட்டே சொல்றான். ஹஜரத் அலி சொன்னாரு, சப்ப மேட்டர் நீ உட்காரு அப்படி உட்கார வச்சார். ஹஜரத் உமர் கவனமா பாக்குறாரு, என்னதான் தீர்ப்பு சொல்றாரு பார்க்கலாம் அப்படி. ஷைத்தானும் பக்கத்துல நின்று பாக்குறான், என்னை விட பெரிய ஹிக்மத் அல்லாஹ் இவருக்கு கொடுத்திருக்கிறானா, அதையும் தான் பாக்குறேன் அப்படி. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபி கிட்ட கேட்டாங்க, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் மட்டும் கரெக்டா உண்டா இல்லையான்னு மட்டும் சொல்லணும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை சாட்சியா வச்சு போய் சொல்லக்கூடாது அப்படின்னா. இல்லைங்க நான் உண்மை சொல்றேன் கேளுங்க, உன்னுடைய மனைவி அசுத்தமா இருக்கும் சமயத்துல, அதாவது அந்த பீரியட் வருது பாத்தீங்களா, மாசத்துல 3 நாள் 7 நாள், அந்த அசுத்தமான அந்த மாதவிடாயுடைய காலத்துல உன்னுடைய மனைவியோடு நீ உடலுறவு கொண்டாயா அப்படின்னு கேட்டார். அல்லாஹ் அக்பர். ஒரே விஷயத்துல முடிச்சார். உன்னுடைய மனைவி அசுத்தமா இருக்கும் சமயத்துல மாதவிடாயுடைய காலங்களில நீ உன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டாயா அப்படின்னு கேட்டார். அவர் அப்படியே பார்த்தாரு, முடிக்கிறாரு, திருன்னு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி. கொஞ்ச நேரத்துல சொன்னாரு, அல்லாஹ்வை பயந்து சொல்லு அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, ஆமா ஹஜரத் அலி, நான் என்னுடைய மனைவியோடு மாதவிடாய காலத்துல ஒரு தடவை உடலுறவு கொண்டேன் அப்படின்னு. ஹஜரத் அலி சொன்னாரு, உன்னுடைய மனைவி சுத்தமான நிலைமையில இருக்கும் சமயத்துல நீ உடலுறவு கொண்டிருந்தால் உன்னை விட உன் மனைவியை விட படபடன்னு கிளாமரா ஒரு குழந்தை பிறந்திருக்கும்.
ஆனா நீ மாதவிடாயுடைய காலத்தில் அல்லாஹ் தடை செய்து ஹராமாக்கி இருக்கின்றான். அதாவது ஹைஸ பத்தி கேட்கும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற குல் ஹுவ அஸன், அது ஒரு விஷம் என்பதாக சொல்றான். பாய் நல்ல கவனமா கேட்கிற ஆண்கள், நம்முடைய சபலத்தில் நம்ம எதையும் செஞ்சிடக்கூடாது. பெண்கள் மாதவிடாயுடைய காலத்துல நீங்க அவங்களோட உடலுறவு கொண்டீங்க அப்படின்னா 3 விதமான பயங்கரமான நொக்சான், 3 விதமான பயங்கரமான ஒரு தீமை ஏற்படும். முதல்ல அது ஹராம், அல்லாஹ் உங்க மேல பயங்கர கோபம் ஆயிடுவான். ஒண்ணு, அது ஒரு ஓரம் அழிங்க இன்ஷா அல்லாஹ். 3 விதமான உலகத்துடைய காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு உங்களுடைய பிள்ளைகள் மோசமான நிலைமையில கருகருன்னு பத்சூரத் பார்க்கறதுக்கு விகாரமா இருப்பான் குழந்தை, அது மாதிரி பிறப்பான். ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தையினுடைய ஒழுக்கங்கள் சரியாக இருக்காது. 2. மூணாவது பெரிய நண்பர்களே, நம்மளுடைய ஆண்மைத்தனம் அதுல போயிடும். நம்முடைய ஆண்மைத்தனம் அதுல போயிடும். காரணம் மனைவி மாதவிடாயுடைய காலத்துல அந்த அல்லாஹ் குர்ஆன் சொல்ற குல் ஹுவ அஸன், அது ஒரு விஷம். அந்த விஷத்தின் நேரத்தில் நீ மனைவியோட சேர்ந்த அப்படின்னா உன்னுடைய விந்து அந்த கருப்பு நிறம் கொண்ட அந்த மாதவிடாயோட போய் கர்ப்பத்துல தங்கும் சமயத்துல உன்னுடைய பிள்ளை கருப்பாதாயா பிறகு வெள்ளையா பிறகும். திருப்பி கேட்ட, நீ மாதவிடாயில என்ன செஞ்ச, உடலுறவு கொண்ட, மாதவிடாயுடைய ரத்தம் கருப்பா இருக்கும், அதோட ஒரு விந்து சேர்ந்துச்சு, போய் கர்ப்பத்துல கரு உண்டாயிடுச்சு, உன் குழந்தை கருப்பாதான் பிறக்கும் வெள்ளையாவ பிறக்கும் அப்படின்னு அவனால பதிலே சொல்ல முடியல. அந்த சஹாபினால பதில் சொல்ல முடியல. அல்லாஹ் அக்பர், தஸல்லி ஆயிட்டான். அவர் சொன்னாரு, சரி அல்ஹம்துலில்லாஹ், நான் ஒத்துக்கிட்டேங்க, நான் செஞ்சது தப்புதான், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சதான், அதுதான் எனக்கு கொடுத்த தண்டனை. இதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறு சபலத்துல செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ஆண்மை கூட போயிடும். நம்முடைய ஆண்மையில இருக்கக்கூடிய அது விஷயம். அது அந்த சமயத்துல நம்ம என்ன செஞ்சோம், உணர்வு கொண்டோம் அப்படின்னா அதன் காரணமாக இந்த தொந்தரவுகள் ஏற்படுறது ஒரு புறம் இருக்கட்டும். குழந்தை கருப்பா பறக்கும், குழந்தை பத்சூரத்தை ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அப்படியே முகத்தை பார்க்க சகிக்காது, அவ்வளவு அருவிற்பான குழந்தை பிறக்கும். அவனுடைய ஒழுக்கங்கள் அவனுடைய ஆணத்துக்களுடைய ஒழுக்கங்கள் சரியா இருக்காது. இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த கணவனுடைய ஆண்மைத்தனத்துடைய அதாவது பெண்மனுடைய அந்த மாதவிடாயுடைய விஷத்தின் காரணமாக ஆண்மையினுடைய எல்லா ஆண்மைத்தனத்துடைய செல்லு அந்த எல்லா அணுக்களையுமே அழிச்சுடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் மாதவிடாயுடைய சமயத்துல பெண்களை நீங்க நெருங்காதீங்க, அவங்க சுத்தமாகிற வரைக்கும் நீங்க அவங்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஹஜ்ரத் அலி சொன்னாரு, நீ மாதவிடாயுடைய காலத்துல செஞ்சதுனாலதான், அவளோட உடலுறவு கொண்டதுனாலதான் அந்த குழந்தை அந்த கருப்பா இருக்கக்கூடிய அந்த மாதவிடாயோட உடைய விந்து சேர்ந்து கர்ப்பத்துல போய் குழந்தை தங்கினதுனாலதான் குழந்தை கருப்பா பிறந்திருக்குது, உங்க நேரத்துல இல்ல. நீ சுத்தமான நேரத்துல பிறந்ததை செஞ்சிருந்த உடலுறவு கொண்டிருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னை விட சிறப்பா அல்லாஹ்வுடைய கிருபையில குழந்தைய அல்லாஹ் அழகா கொடுத்திருப்பான் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பை சொன்னார். இத பார்த்த உடனே ஷைத்தான் அப்படியே ஆடி போயிட்டான். பசீனா பசீனா ஹோகா, क्या भाई पसीना पसीना होगा. அல்லாஹ் அக்பர். உலகத்துல நாம தான் அல்லாஹ்வுடைய கிருபையில ஹிக்மத் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான்னு நினைக்கிறோம். நம்மளை விட சகலகலா வல்லவனுங்க பெரிய பெரிய வாள் அல்லாஹ்வுடைய கிருபையில வில்லாதி வில்லனுங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு ஷைத்தான் நினைச்சான், ஆடி போயிட்டான். பெரியன்பர்களே, அது மாதிரி நம்மளுடைய எதிரியா இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்றக்கூடாது. என்றைக்கு ஷரியத்து பிரகாரம் அல்லாஹ் ரசூல் பிரகாரம் நாம் செல்லுகின்றோமோ வஅதஸிமு பிஹபில்லாஹி ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை நமக்கு கொடுப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை. வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை பின்பற்றாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிச்சூடுகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.